இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினமதிலும் கூட நம்ம ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். ஆபகுக் புத்தகத்தில் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று நம்ம இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இது என்ன என்று நம்ம பார்க்கும்போது, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு தரிசனங்கள் வைத்திருக்கிறதான அந்த தரிசனங்கள் நிறைவேறுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா திருமணத்தை எவ்வளோ நாள் திருமணமே ஆகாமல் சில வீடுகளில் நம்ம பார்க்கிறோம். அதே போல் வேலைகள், வீடு கட்டுகிறதான காரியங்கள் அதில் ஒரு தாமதமாக இருக்கும். அப்போ ஒரு குறித்த காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த எந்த காரியமாக இருந்தாலும் அது நிறைவேறும். அந்த வீடுகளில் அது நிறைவேறும். வீடு கட்டுகிற காரியமானாலும், ஒரு வாகனம் வாங்குகிற காரியமானாலும், திருமண தடைகள் அது வந்து நிறைவேறுகிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதுதான் குறித்த காலத்திலே தரிசனங்கள் நிறைவேறுகிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் கூட 430 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த காலத்திலே தேவன் விடுதலையாக்கி கொண்டு வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல குறித்த காலத்திலே இயேசு கிறிஸ்து நம்ம மீட்டும் பொருட்டாக அவர் வெளிப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் எழும்பினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ குறித்த காலம் என்று ஒன்று இருக்கிறது. சில வீடுகளில் இன்னும் நேரம் வரல அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால தான் எதுவும் நடக்கலன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, சில வீடுகளில் நேரம் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குறித்த காலம் என்று ஒன்று இருக்கிறது. அது வரைக்குமே நம்ம என்ன பண்ணணுமா, அவருடைய பலத்தை கைக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கணுமா. நம்மளாகவே ஏதாவது நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்து விடக்கூடாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கு தேவன் 100 வயதில் குழந்தையை தந்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா சாரலுடைய அந்த அவசரத்தினால அவங்க என்ன பண்ணாங்க, ஆகாரை அடுத்து பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக ஒரு குழந்தை பிறந்து தேவன் பார்த்தீங்கன்னா அந்த சந்ததியை பார்த்தீங்கன்னா துஷ்ட மனுஷனாக இருப்பான் என்று அந்த சந்ததி தேவன் அந்த சந்ததியை சொல்கிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்போ வாழ்க்கையில் நம்மளுக்கு எவ்வளோ காரியங்கள் தாமதமாக ஆகலாம். ஆனாலும் கூட அந்த தாமதம் ஆனாலும் அதுக்கு நம்ம வந்து காத்திருக்கணும். எப்போவுமே நம்ம காத்திருக்கிறவர்களாக ஆண்டவர் நிச்சயம் செய்வார், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த விசுவாசம் நம்ம ஆண்டவர் மேலே வைக்கணும். ஆண்டவர் நிச்சயம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக அந்த காரியத்தை ஆண்டவர் செய்கிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து நம்ம காத்திருக்கும் போது நிச்சயமாக அந்த காரியத்தை ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? இப்போ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரம தகப்பனே, நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, எவ்வளோ காரியங்கள் வீடுகளில் தாமதம் ஆகி கொண்டிருக்கிறதான சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. அந்த அப்பா ஸ்தோத்திரம், தாமதங்களை எல்லாம் என் தேவன் மாற்றி போட்டு ஏசப்பா ஸ்தோத்திரம் சீக்கிரத்திலே அது நடக்க, திருமணம் காரியமானாலும் எந்த ஒரு காரியமானாலும் அப்பா சீக்கிரத்திலே வீடுகளில் அது நடக்க என் தேவன் கிருபை செய்யுங்க. அந்த தரிசனங்கள் நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா உன் மீது எங்களுக்கு ஆண்டவரே அப்பா எப்போதும் நாங்கள் உன் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.